Hi, Vande Madaram, Karpagam from Dhool Kapu Kitchen. இப்போ வெத்தக்குழம்பு பொடி எப்படி பண்றதுங்கறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போறேன். சாம்பார் பொடி மாதிரி வெத்தக்குழம்பு பொடியும் ஸ்பெஷல் பொடி. இத நீங்க 2-3 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். வெத்தக்குழம்பு பண்ணும்போதெல்லாம் சாம்பார் பொடிக்கு பதிலாக இந்த வெத்தக்குழம்பு பொடியை போட்டுட்டேன்னா கம கம கமன் சூப்பர் வாசனை அடிக்கும். வெத்தக்குழம்பு பொடி செய்ய தேவையான சாமான்கள்: துவரம்பருப்பு 4 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 8, மிளகு 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். கேஸ் ஆன் பண்ணிட்டு இலுப்பச்சட்டியை வச்சாச்சு. துவரப்பருப்பு போட்டாச்சு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடுகு, தனியா, ட்ரையா வறுத்துக்கிறேன். இப்போ வெயில் இருந்தா வெயில்ல காய வச்சு கூட மிக்சியில் அரைச்சுக்கலாம். மிளகாத்தூள் போட்டேன், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டுட்டேன், பெருங்காயம், லேசா செவந்தா போதும். இது ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் கிடையாது. லேசா செவக்கணுமா? ஆமா, லேசா செவந்தா போதும். கடுகெல்லாம் வெடிக்கிறது, கேஸ் அணைச்சிட்டோம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். ஃபைனலா எல்லா சாமானையும் வறுத்துடாச்சு. இப்ப ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின அப்புறம் மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில எல்லா சாமானையும் போட்டுண்டாச்சு. கொர கொரன்னு அரைச்சா போறோம், நைஸா அரைக்க வேண்டாம். வெத்தக்குழம்பு பொடி ரெடி. இந்த பொடியை போட்டு வெத்தக்குழம்பு பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாம்பார் பொடிக்குன்னு தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். வெத்தக்குழம்பு சாம்பார் பொடி போட்டும் வெத்தக்குழம்பு பண்ணலாம், இந்த ஸ்பெஷல் பொடியை போட்டும் வெத்தக்குழம்பு பண்ணலாம். வெத்தக்குழம்பு பொடி from Dhool Kapu Kitchen. Hope you enjoyed this recipe. Please make this at home.